Hi guys, welcome to Mupalai Training Academy. So நம்ம இன்னைக்கு வீடியோ டிஸ்கஷன்ல பொங்கல் அன்று என்பதனை சேர்த்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பொங்கல் அன்று என்பதனை சேர்த்து எழுதுக கிடைக்கிறதுக்கு என்னன்னா இந்த இல் பிளஸ் ஆ இதுதான் சேரும். அப்போ பொங்கல் இல் பிளஸ் ஆ இது ரெண்டும் சேரும் பொழுது லாவா அது புணரும். அப்படி புணர்ந்து அந்த அன்றில் இருக்கக்கூடிய இன்றும் சேரும். சோ பொங்கல் அன்று என்ற வார்த்தையை சேர்ந்து எழுத கிடைப்பது என்னது? ஏ ஆப்ஷன். ஓகேவா? ரெண்டாவது கேள்வி, பிரித்து எழுதுக சீரிலமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் பிரிக்கணும். அப்ப பிரிக்கும் பொழுது இந்த ரீயை தான் நான் பிரிக்கும் போது இந்த ரீ வந்து இர் பிளஸ் இ இதை சேர்த்தாதான் என்னன்னு புணர்ந்திருக்கும், ரீன்னு புணர்ந்திருக்கும். அப்போ சீர் இளமை. சோ இந்த மாதிரி தான் பிரிச்சிருக்கணும். சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ. ஓகேவா? சோ மூணாவது क्वेश्चन, கூற்று சரியா தவறா கேட்டிருக்காங்க. கூற்று ஒன்று, 10 பாட்டு நூல்களுள் ஒன்று முல்லைப்பாட்டு. ஆமா, 10 பாட்டு நூல்கள்ல வந்து முல்லைப்பாட்டு என்பது ஒரு நூல். சோ 10 பாட்டு நூல்கள் வந்து 10 பாட்டுகளை கொண்டது. என்னென்னது? சிறுபானாற்றுப்படை, பொருநாறாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை, பொருநாறாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெருநாறாற்றுப்படை. அந்த மாதிரி படைகள்லேயே 4 வரும். குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, மலைப்படுகாம், பட்டினப்பாலை, நெடுநெல்வாளை, மதுரை காஞ்சி. இந்த மாதிரி நூல்கள் வந்து 10 பாட்டுல வரும். 8 தொகையில வந்து என்னென்னலாம் வரும்? அகநானூறு, புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பரிபாடல், கலித்தொகை. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எதுல வரும்? 8 தொகையில வரும். சோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க தமிழ்ல. அததான் கேட்டிருக்காங்க. அப்ப 10 பாட்டு நூல்களுள் ஒன்று முல்லைப்பாட்டான்னு கேட்டிருக்காங்க. ஆமா, சரி. அப்ப கூற்று ஒன்று சரி. முல்லைப்பாட்டை பாடியவர் கபிலர்னு சொல்லியிருக்காங்க. அங்கதான் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. குறிஞ்சிப்பாட்டை பாடியவர் தான் கபிலர். முல்லைப்பாட்டை பாடியவர் யாரு? பேயனார் என்றவர். சோ அப்ப இரண்டாவது கூற்று தவறு. அப்ப கூற்று ஒன்று மட்டுமே சரி. பி ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது, சரியான இணையை தேர்ந்தெடுக்க. எது இறந்த காலம், எது எதிர்காலம், எது நிகழ்காலம் அப்படின்ற மாதிரி மேட்ச் பண்ணிருக்காங்க. எது சரியானதுன்னு. மழை பெய்யாது. மழை பெய்யாது இது வந்து நிகழ்காலத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அது இறந்த காலத்துக்கு பொருத்தமா இருக்கானா? கண்டிப்பா கிடையாது. அப்ப முதல் இணை வந்து தவறு. மழை பெய்யும், மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க. மழை பெய்தது, மழை பெய்கின்றது. மழை பெய்கின்றதுன்னு சொல்றதுமே வந்து நிகழ்காலம். மழை பெஞ்சிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க. மழை பெய்தது, நேற்று மழை பெய்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது இறந்த காலம். அப்ப இதுவுமே தவறு. அப்ப சரியான திரை மழை பெய்யும். எதிர்காலத்துல சொல்லுவாங்க மழை பெய்யும் அப்படின்றது எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது. சோ பி ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். வெசனம், விசனம் என்பதின் எதிர்ச்சொல் தருக. வெசனப்பட்டு இருக்காங்கப்பா. அப்ப என்னன்னா அவங்க வந்து துன்பப்பட்டு இருக்காங்க, கவலைப்பட்டு இருக்காங்கன்றதுதான் விசனம் என்பதனுடைய மீனிங். அப்ப கவலை, துன்பம், துயர் இது எல்லாமே இந்த விசனம் என்னும் சொல்லினுடைய பொருள். விசனம் என்னும் சொல்லினுடைய பொருள். ஆனா அவங்க கேட்டிருக்கிறது எதிர்ச்சொல். அப்ப ஆன்சர் மகிழ்ச்சி. விசனம் அப்படின்னா துன்பப்படுறது, கஷ்டப்படுறது, கவலைப்படுறது, துக்கப்படுறது, துயரப்படுறது. அதனுடைய எதிர்ச்சொல் மகிழ்ச்சி. நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே நீ அடைய போறது. ஓகேவா? சோ அடுத்தது, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. செய்தக்க செய்யாமை யானும் கெடும் இப்படின்ட்டு ஒரு இருக்கு. இதனுடைய ஆன்சரா என்ன இருக்கும்னா எதை செய்யாமையால் கெடும். ஓகேவா? எதை செய்யாமையால் கெடும். நீ எதை செய்யலன்னா கெட்டு போவ அப்படின்னு நீ கேட்டாதான் கரெக்டா இருக்கும். எதை செய்யாமையால் கெடும் இதுதான். இதை வந்து கரெக்டா செய்யும். அதாவது செய்தக்க செய்யாமை யானும் கெடும். நீ செய்ய வேண்டிய செயலை சரியா செய்யலன்னா கெட்டு போவ. அப்ப எதை செய்யாமையால் கெடும்? செய்ய வேண்டியதை செய்யலனா கெடும். அப்போ எதை செய்யாமையால் கெடும் என்பதுதான் சரியா இருக்கும். ஓகேவா? அடுத்தது, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க. இங்க ஒரு வினாச்சொல் இந்த கேள்வி குறித்த இடத்துல போடணும். அது என்ன வினாச்சொல் போடலாம்? எவைன்னு போடலாமா, யாருன்னு போடலாமா, எதுன்னு போடலாமா, என்னன்னு போடலாமா? சோ கொஸ்டினை நல்லாபடி. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவையினம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்ப பறவைகளை பற்றி பேசுறாங்க. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம். பறவை இனம் என்பது வந்து பறவை என்ன சொல்லுவாங்க? அந்த பறவை, காகம், அது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது அப்படின்ற கேள்வி போட்டாதான் சரியா இருக்குமே. என்ன, யார், எவை இதெல்லாம் போட முடியாது. யார் என்பது ஒரு மனிதர்களுக்கு. ஒரு ப்ளூரல் பஞ்ச் ஆஃப் இது கேட்கும் போது எவைன்னு கேட்கலாம். சோ தற்போது அழிந்து வரும் பறவை இனம் எது? எந்த பறவை இனம் தற்போது அழிந்து வருகிறது? அப்ப எதுன்றது சரியாக இருக்கும். 8வது கேள்வி, அகரவரிசைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் நான் எதுக்கு வச்சேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீ பார்க்கும்போது அந்த காக்கா, மம்மா அப்படின்னா அந்த வரிசை வரும். ஆனா இப்ப இதுல எல்லா வார்த்தையுமே மா 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 அந்த மாவை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கு. எப்படி இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் பொதுவா இருந்துச்சுன்னா நம்ம அடுத்தது என்ன பண்ணுவோம்? டிக்ஷனரி ஆர்டர்ல 2வது லெட்டரை பார்ப்போம். அதே மாதிரி 2வது லெட்டரை பார்த்து தான் நீ என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பொருத்தணும். ஓகேவா? சோ 2வது லெட்டரை பாருங்க. இஞ்சு, நா, தா, ரான்னு இருக்கு. இஞ்சு, நா,
தா ரா. சோ இத நீ வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அகர வரிசைப்படி கரெக்டா பொருத்தணும். சோ எது வரும் கசட தப்புற அப்படின்னு நீங்க சொல்வீங்கல்ல, கா ஞா சா நா டா நா அப்படின்னுட்டு. சோ அதுல எது வரும்னா ஃபர்ஸ்ட் ஞா தான் வரும், அடுத்தது இந்த நா, அடுத்தது தா, அடுத்தது ரா. சோ ஆன்சர் வந்து மஞ்சள் மனம் மதம் மரகதம், இதுதான் கரெக்டா இருந்திருக்கும். ஓகேவா? சோ செகண்ட் வேர்டை பார்த்து பொருத்தி இருக்கேன். அடுத்தது நான் இந்த வீட்டை கட்டினேன் என்பது வாக்கிய அமைப்பனை கண்டறிக்கன்னு சொல்றாங்க. நான் தான்ப்பா இந்த வீட்டை கட்டினேன், அப்ப நான் செய்த வேலையை அங்க வந்து நான் சொல்லியிருக்கேன். அப்போ நான் செய்த வேலையை குறிப்பது என்ன விதமான வாக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்வினை. நான் இந்த வீட்டை கட்டினேன். ஓகேவா? இந்த வீடு கொத்தனாரால் கட்டப்பட்டது. இந்த ஆள் அப்படின்னா செயற்பாட்டு வினைன்ற மாதிரி சொல்லுவோம். சோ நான் இந்த வீட்டை கட்டினேன் என்பது என்ன வகையான வாக்கியம்? செய்வினை வாக்கியம். அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் கலை சொல்லை எழுத சொல்லியிருக்காங்க. வேர்ல் விண்ட். வேர்ல் அப்படின்னா இந்த விளம்பரமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா சுழல், அது ஒரு வாஷிங் மிஷின் சுழலும். அப்போ அது வந்து கரெக்டான வார்த்தை சுழல் காற்று. சூறாவளியுமே மீனிங் தரும் வேர்ல் விண்டுக்கு, ஆனா எக்ஸாக்டா தட் மீன்ஸ் எக்ஸாக்ட் நச்சுன்னு சொல்றது வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா சுழல் காற்று தான், சூறாவளி கிடையாது, சுழல் காற்று. ஓகேவா? சோ அடுத்தது ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸா மாத்தணுமா? என்ன சொல்லியிருக்காங்க? she has won the prize அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ the prize அவங்க தான் முன்னாடி வரணும். the prize முன்னாடி வந்துச்சா? the prize இங்க has ன்னு கொடுத்திருக்காங்க. நான் as ன்னு வந்துச்சுனாலே அது perfect tenseல இருக்குது. as ன்றது present perfect tenseயே குறிக்கும். இந்த present perfect tenseல இருக்கும் பொழுது நீ அங்க verb 3 எல்லாம் போய் தேட வேணாம். ஏன்னா verb 3 தான் அங்க கொடுத்தே இருப்பாங்க. ஓகேவா? நீ தேடலாம் வேணாம். அப்ப verb 3 கொடுத்திருப்பாங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய as பக்கத்துல நீ என்ன வார்த்தை மட்டும் போட்டுடணும்? has been அப்படின்னு போடணும். அப்போ has been won. அப்ப the prize has been won எங்க இருக்கு? the last இருக்கு. so D option is the right answer. முடிஞ்சிருச்சு. அப்ப the prize has been won by ன்றது passive voiceல இருந்து சேர்க்கணும். her, அந்த her ஏன் வந்துச்சுன்னா she ன்றது சப்ஜெக்ட்ல இருந்து ஆப்ஜெக்ட் இடத்துக்கு போகும்போது எதுவா மாறும்? her ஆ மாறும். இங்க அவள்னு சொல்றது அங்க அவளுடைய அப்படின்ற மாதிரி மாறிடும். so her போயிடும். ஓகேவாமா? அதே he மாறும்போது என்ன போயிடும்? him ன்னு மாறும். ஓகேவா? அடுத்தது question tag கேட்டிருக்காங்க. there is hardly any rice in the bowl அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. there is நான் பார்த்துட்டேன். so is there ன்னு இருக்கு. there correct. ஏன் சார் இஸ் நெகட்டிவா மாத்த மாட்டீங்களா? ஏன் நான் மாத்தணும்? இல்ல நான் ஏன் மாத்தணும்னு கேக்குறேன். இஸ் நாட் தேர் அப்படின்னு போட்டீங்கன்னா அது தவறு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வச்சிருக்கான் பாரு, வெச்சா ஆப்பு. இஸ் நாட் தேர்னு போடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுன்னா இந்த இடத்துல ஹார்ட்லி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஹார்ட்லின்றது எதமா குறிக்கும்? இட்ஸ் எ நெகட்டிவ் மீனிங். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், லிட்டில், ஃபியூ இதெல்லாம் வந்துச்சுனாலே நெகட்டிவ். அப்ப ஹார்ட்லின்றது நெகட்டிவ். சோ இஸ் தேர் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन. ஓகேவா? சோ அது ஒரு முறை தெளிவாய்க்கோங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை பார்க்கும்போது நச்சுன்னு உனக்கு மனசுல பதியணும். சோ இஸ் தேர். அடுத்தது இஃப் ஐ வேர் த பிஎம் ஆஃப் இந்தியா, நான் கண்டி இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தால் ஐ டேஷ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த புவர் அப்படின்னு சொல்றாங்க. இஃப் ஐ வேர் இட்ஸ் எ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். வேர் அப்படின்னும் போது இட்ஸ் எ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சோ மெயின் கிளாஸ்லயுமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் வந்திருக்கணும். சோ வில் ஒர்க் வராது, as worked வராது, சோ have ன்னு வரவே வராது. சோ எது வரும்? would work. சோ நான் வந்து இந்தியாவினுடைய பிரதமராக இருந்திருந்தா நான் வந்து ஏழை மக்களின் நலத்திட்டங்களுக்காக என்ன பண்ணுவேன்? வேலை செய்வேன். சோ நான் தான் பிரதமர் இல்லையே, நடக்காத ஒரு விஷயத்தை பத்தி தானே பேசுறோம். சோ நான் இருந்திருந்தா நான் செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய if class தான் இது. சோ 14th question, if I had money I dash buy a car அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நான் ஆல்ரெடி சொன்னேன், had plus verb 3 வந்தாதான் என்ன போடணும்? would have போடணும். வெறும் had வந்துச்சுன்னா அங்க நீ would மட்டும் போடு போதும். சொல்லியிருந்தேன் ரெண்டு விஷயம். ஆனா இங்க நமக்கு ரெண்டு முறை had வந்திருக்கு. போன முறை கேட்ட மாதிரியான கொஸ்டின் தான். போன முறை இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா? இஃப் ஐ had ஒரு முறை வந்திருந்தா நீ would மட்டும் போடு. had பக்கத்துல verb 3 வந்திருந்தா நீ would have போடு. would have பக்கத்துல verb 3 போடு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா hadன்னு ரெண்டு முறை வந்து இருந்தாலும், had ஒரு முறை வந்திருந்தா would, had ரெண்டு முறை வந்திருந்தாலும் நீங்க கண்ணை மூடிட்டு என்ன போடலாம்? would have போடலாம். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் had past tenseயும் ரெண்டாவது had verb 3 மாதிரியும் கணக்கெடுத்துக்கப்படுது. சோ had ரெண்டு முறை வந்திருந்தாலும் நீ என்ன போடலாம்? would have போடலாம். சோ I would have buy a car. என்கிட்ட பணம் இருந்திருந்தா நான் வந்து காரை வாங்கியிருப்பேன். சோ had ஒரு முறை வந்துச்சுன்னா would ஓட நிறுத்திக்கோ. had ரெண்டு முறை வந்துருந்துச்சுன்னா would have போட்டுக்கோன்னு சொல்றேன்.
அடுத்தது ரீதா இஸ் டேஷ் தென் நீதா, டிகிரி ஆஃப் கம்பேரிசன் போடுறாங்க. அப்ப இங்க கொடுத்திருக்கிறதுல இன்டெலிஜென்ட், மோர் இன்டெலிஜென்ட், மோஸ்ட் இன்டெலிஜென்ட், நன்னு கொடுத்திருக்காங்க. சோ ரீதா இஸ் டேஷ் தென் நீதா. அப்போ ரீதாவுக்கும் நீதாவுக்கும் கம்பேர் நடக்குது. சோ இது என்ன டிகிரி? கம்பேரேட்டிவ் டிகிரி. ஏன்னா dan வந்திருக்கு. danக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடிய அந்த அட்ஜெக்டிவ் வந்து கம்பேரேட்டிவ் டிகிரியில எப்படி பயன்படுத்துவ? இன்டெலிஜென்ட் அப்படின்னும் பொழுது அதுக்கு முன்னாடி கம்பேரேட்டிவ் டிகிரியில என்ன சேர்க்கணும்? மோர் சேர்க்கணும். சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி. அப்போ ரீதா இஸ் மோர் இன்டெலிஜென்ட் தென் நீதா. நீதாவை விட ரீதா வந்து எப்படி இருப்பா? ரொம்ப புத்திசாலியா இருப்பா. அடுத்தது choose the correct relative pronoun for the following question. The car dash my uncle brought is quite expensive. எங்க அங்கிள் வாங்கின கார் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அப்ப இந்த இடத்துல தட் போடலாம். the car that my uncle brought is quite expensive. தட் இல்ல. சோ எக்ஸாக்ட்டா போடுறதா இருந்தா which போடலாம். ஏன்னா இது ஒரு திங்ஸ் பத்தி பேசுறது. இங்க ஒரு மனிதன் கிடையாதுமா, இது ஒரு திங். கார்ன்றது ஒரு பொருள். அப்ப திங்ஸ் பத்தி பேசுறேன்னா அங்க என்ன போடலாம்? which போடலாம். ஓகேவா? இடம் பிளேஸ் பத்தி பேசுறேன்னா என்ன போடலாம்? சென்னை. வேர்னா சென்னை. சென்னைன்றது ஒரு பிளேஸ், பெங்களூர்ன்றது ஒரு பிளேஸ். அப்படி ஒரு ஊர் பேர் பக்கத்துல நீ போடுறதா இருந்தா வேர் போடலாம். ஏதாவது ஒரு மனுஷன் ராஜு ஹூ அப்படின்ற மாதிரி பேருங்க இருந்துச்சுன்னா ஹூ போடலாம். இங்க வந்து ஒரு திங்ஸ் பத்தி பேசுறேன். சோ திங்ஸ் பத்தி பேசும்போது இங்க என்ன போடணும்? which போடணும். அப்ப the car which my uncle brought is quite expensive. எந்த காரை எங்க அங்கிள் வாங்கினாரோ அது வந்து எப்படி இருக்குமா? கொஞ்சம் விலை உயர்ந்த காராக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 17. கரீம் இஸ் டால் டேஷ் அப்துல் இஸ் டாலர் அப்படின்னும் போது எடுத்தோடனே எல்லாருடைய மைண்டும் இந்த பட்டை போடலாம்னு சூஸ் பண்ணும். இந்த பட்டை போடக்கூடாது. ஏன் நான் சொல்றேன்னு கேளு. இங்க கரீம் வந்து உயரமானவன், அப்துலும் உயரமானவன் தான். இப்ப புரியுதா வார்த்தை? ரெண்டு பேருமே உயரமானவங்க தான் சொல்லியிருக்காங்க. கரீம் இஸ் டால், ஆனா அப்துல் குல்லம். அதாவது எதிர்ச்சொல்களை பற்றி பேசும்பொழுதுதான் என்ன போடணும்? பட்டு போடணும். கரீம் இஸ் டால் பட் அப்துல் இஸ் ஷார்ட். அதாவது கரீம் உயரமா இருப்பான், ஆனா அப்துல் குல்லமா தான்ப்பா இருப்பான் அப்படின்னு டாலுக்கு ஆப்போசிட்டான வார்த்தையான ஷார்ட்டை பத்தி பேசியிருந்தா நம்ம என்ன போடலாம்? பட்டு போடலாம். ஆனா கரீமும் உயரம், ஆனா அதே நேரத்துல அப்துலும் உயரம் தான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க நீங்க யூஸ் பண்ண வேர்டு என்னன்னா while. இதெல்லாம் உஷாரா வேண்டிய கொஸ்டின். கரீம் இஸ் டால் while அப்துல் இஸ் டாலர். கரீம் உயரம் தான், ஆனா அப்துல் சும்மா கிடையாது, அவனும் உயரம் தான். அப்ப ரெண்டு பேரையும் ஒரே விஷயத்தை கம்பேர் பண்றாங்கன்னா அங்க நீங்க யூஸ் பண்ண வேண்டியது என்ன? while தானே தவிர பட் கிடையாது. பட் எப்ப யூஸ் பண்ணணும்? ஆப்போசிட்ல பேசும்போது மட்டும் தான் யூஸ் பண்ணணும். சோ while is the right answer. அடுத்தது match the following idioms with correct meaning. idioms இங்கிலீஷ் இதுல வச்சிட்டேன். That means match the following. நீங்க டக்கு டக்குன்னு முடிச்சிருப்பீங்களே. A smart cookie is definitely said about a clever person. So ஏக்கு 3 வரணும். ஏக்கு 3 வர மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கா? So cancel D. அடுத்தது on the ball. பால் மேல உங்க கவனத்தை வை. அப்போ fully aware. So 3 4 ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கு. So again இவர் கேன்சல் ஆகுறார். One horse town என்னும் போது very village comparatively. ஓகேவா? அப்ப ஏ ஆப்ஷன் தான். 7th heaven, very happy about something. 7வது சொர்க்கத்துல இருந்தா ரொம்ப சந்தோஷமா குதிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்ப 7th heavenன்றது very happy about something. இதுல எதனா ஒரு நாளைக்கு வந்துருச்சுனாலும் எக்ஸாம்ல நல்லபடியா அட்டெண்ட் பண்ணிடுவீங்களே, மானத்தை காப்பாத்திடுவீங்க. ஓகே. A smart cookieன்றது clever person, on the ballன்றது fully aware, பால் மேல ஃபுல்லா கவனத்தை வை. on one horse townன்றது very small image, ஒரு குதிரை தான் வாழ முடியும்னா அது ரொம்ப சின்ன வில்லேஜ். 7th heaven 7வது சொர்க்கத்துல இருக்குன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்க எதையோ பத்தினது. சோ அடுத்தது 19வது क्वेश्चन. match the following phrases with correct meaning. சோ phrases வந்து கரெக்ட்டா சொல்லலாம். hold on பஸ் hold on wait பஸ் வெயிட் பண்ணனும். அப்ப 3. so again வந்து C and D option will get cancelled. so either A or B the answer வரும். A க்கு 3 வந்திருக்கிறதுனால kick off னா start. வண்டியை கிக் பண்ணுங்கப்பா start. அப்ப C க்கு 2 வரணும். C க்கு 2 வர மாதிரி ஆப்ஷன் இவங்க தான் செட் ஆயிராங்க. அப்ப இவங்க போயிடுறாங்க. so figure out னா understand. figure out னா இந்த ப்ராப்ளத்தை வந்து figure out பண்ண, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. take off னா remove, take off your clothes. வீட்ல இருந்து ஸ்கூல்ல இருந்து பசங்க வந்தோடனே அம்மா வந்து என்ன சொல்றாங்க? டேக் ஆஃப் யுவர் கிளாத்ஸ். என்ன பண்ணுங்க? ரிமூவ் பண்ணுங்க, ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. சோ டேக் ஆஃப் யுவர் கிளாத்ஸ். ஓகேவா? ஹோல்ட் ஆன்னா வெயிட், டேக் ஆஃப்னா ரிமூவ், கிக் ஆஃப்னா ஸ்ட்ராட், ஃபிகர் அவுட்னா அண்டர்ஸ்டாண்ட். அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் வித் சம் வேர்ட்ஸ் given கொடுத்துருக்காங்க. அதுக்கான மீனிங் வந்து நீங்க மேட்ச் பண்ணணும். பிரிட்டி, ரொம்ப பிரிட்டி, அழகா இருக்கு. அழகு பிரிட்டி அப்படின்னா
சீதா இஸ் a girl. சீதா இஸ் a prettiest girl. சீதா ஒரு பெண், சீதா ஒரு அழகான பெண். அப்ப அவளுடைய நவுனை வந்து உயர்த்தி பேசுது. சீதான்றது ஒரு நவுன், அவர் கேர்ள், அவர் பெண். எப்படிப்பட்ட பெண்? அழகான பெண். அப்ப அழகு அப்படின்றது அந்த நவுனை வந்து உயர்த்தி பேசுது. சோ அட்ஜெக்டிவ். prettyன்றது அட்ஜெக்டிவ். ஏக்கு 1 வரணும், எல்லாத்துலயும் ஏக்கு 1 அதாவது ஸ்லோலி. He ran slowly. அவன் மெதுவாக ஓடினான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஓடியது அவன் செய்த செயல். எப்படி ஓடினான்? மெதுவாக ஓடினான். அப்ப வர்ப வந்து தூக்கி பேசுது. அப்ப அது என்னன்னு பாத்தீங்கன்னா adverb. அப்ப 2 1 2. so a cancel, d cancel. so இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒண்ணு. them அவர்கள் அப்படின்னும் போது அது ஒரு pronoun. unless conjunction. unless வந்து conjunction. so 1 2 3 4 டைரக்டா மேட்ச் ஆயிருக்கு நேரா. so கரெக்டா இருக்கு. அடுத்தது நம்மளுடைய ரீசனிங் क्वेश्चंसக்கு வந்துட்டோம். வேகம் இதுக்கு மேல சுறுசுறுப்பா ஆகணும். q மாத்து 18 q பெருக்கல் 12 p வந்து வகுத்தலா p divided 4 r வந்து என்னது கூட்டல் 5 s வந்து என்னது minus 6. டக்கு 12 4ஆல அடிச்சா 12 4ஆல அடிச்சா 3 18 × 3 8 3 24 54 54 plus 5 minus 6. 54 கூட 5 கூட்டினா 59 minus 6. so 59 minus 6 வந்து 53. A option is the right answer. மா கடைசி ஸ்டெப் வரும்போது இங்க ஈஸியா இருந்துச்சு. பிளஸ் கூட்டிட்டு மைனஸ் 6 பண்ணிட்டேன். இங்க இதே ஸ்டெப் 54 minus 6 plus 5 இருந்துச்சுன்னா 6 5 கூட்டி 54ல கழிச்சிடாதம்மா. தயவு செஞ்சு சொல்றேன், இதே ஸ்டெப் தான் இதுவுமே. பிளஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் முதல்ல கூட்டிட்டு அதுக்கப்புறம் மைனஸ்ல இருக்கவங்கள வந்து கழிங்க. ஏன்னா 6க்கு முன்னாடி இருக்கிற குறி வந்து மைனஸ். அதை புரிஞ்சுக்கோங்கம்மா, தப்பு பண்ணாதீங்க. மறுபடியும் இன்னைக்கு சொல்லி அனுப்புறேன். நீதிபதி, திருடன், குற்றவாளி இவர்களை வினக்கும் வெண்படம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ நீதிபதி, திருடன், குற்றவாளி. திருடுவது என்பது ஒரு மாபெரும் குற்றம் தான் என்னை பொறுத்தவரையும். அப்ப திருடுறவங்க எல்லாருமே குற்றவாளிங்க தான். அப்போ திருடன் எதுக்குள்ள சேருவாரு? குற்றவாளியில சேருவாரு. சோ வெளியில என்ன நீதிபதி. நீதிபதி என்பவர் தனி ப்ரொஃபஷன். சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் எக்ஸாக்ட்லி தி பி. நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க எல்லாருமே. சோ கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளதுன்னு கேட்டிருக்கேன். சோ இந்த மாதிரி இருந்துச்சுனாலே எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இருக்கோ அதை கூட்டிக்கோங்க. ஏன்னா இங்க பாருங்களேன், ஸ்கொயர் சமமா இருக்கு, ரோவும் சமமா இருக்கு, காலமும் சமமா இருக்கு. 4 காலம் 4 ரோ. சோ ரோவும் காலமும் சமமா இருந்துச்சுன்னா அது எத்தனை சமமா இருக்கோ அதோட ஸ்கொயர் வரையும் கூட்டிக்கணும். இங்க 4 ரோ 4 காலம் இருக்கா, அப்போ 1 ஸ்கொயர்ல ஆரம்பிச்சு நம்ம என்ன பண்ணணும்? 4 ஸ்கொயர் வரையும் கூட்டிக்கணும். புரியுதா சொல்றது? அப்ப 5 ரோ 5 காலம் இருந்துச்சுன்னா 5 ஸ்கொயர் வரையும் கூட்டியிருப்பேன். சோ இதுல ஒரு ட்விஸ்டடான क्वेश्चन இருக்கு, நான் சொல்றேன். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா 30. சோ 30. 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16. எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 30 வரும். சோ இதுல மொத்தமா 30 ஸ்கொயர் ஃபார்ம் ஆகும். இதே क्वेश्चन தான் ஒரு முறை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல கூட கேட்டிருந்தாங்க. செஸ் போர்டு இருக்குல்ல, சதுரங்க அட்டை. அந்த சதுரங்க அட்டையில எத்தனை விதமான ஸ்கொயர் உருவாகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. ஒண்ணுமே இல்லமா, செஸ் போர்டு வந்து எல்லாருக்குமே தெரியும் 8 கட்டம் இருக்கும்னுட்டு. 8 கட்டம், மேல 8, இங்கேயும் 8. அப்ப 8 8ன்னு சமமா இருக்குமா? அப்ப 8 ரோ இருக்கும், 8 காலம் இருக்கும். அப்ப நீ கூட்ட வேண்டியது 1 ஸ்கொயர்ல ஆரம்பிச்சு எது வரையும் கூட்டணும்? 8 ஸ்கொயர் வரையும் கூட்டினா 204 சம்திங் வரும். அதுதான் ஆன்சர் அதுக்கு. சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகப்படுத்திட்டேன். சோ அடுத்தது பி என்பவர் ஏவின் ஒரே மகன் இருந்துட்டு போட்டா. பி என்பவர் யாருடைய ஒரே மகனா? ஏவோட ஒரே மகனா. அப்ப ஏக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் தான் பி. பையன் போது பிளஸ், மகன் போது மகன்னு எழுதிக்கிறேன். சி என்பவர் டி இன் தாய். சி யாரோட அம்மா? டியோட அம்மா. அப்ப டியோட அம்மான்னும் போது இவங்க மைனஸ் தாய்ன்றதை எழுதிடுறேன். அடுத்தது ஏ என்பவர் சி இன் தாய். இந்த சிக்கு அம்மா யாருன்னா ஏ. அப்ப இவங்க இந்த விட மூத்தவங்க. அப்ப ஏவும் ஒரு பெண். அப்ப இவங்க 2 பேரும் தான் சகோதர சகோதரிமா, பிரதர் சிஸ்டர். ஞாபகம் இருக்கா? இவங்களோட பொண்ணு இவங்க, மகன் சாரி, இவங்களோட அம்மா இவங்க. அப்ப இவங்க 2 பேரும் தானே கூட பிறந்தவங்களா இருப்பாங்க. சரி, ஓகே, ரொம்ப கன்ஃபியூஸ்டா வரைஞ்சிட்டேன், பார்க்கும்போது கரெக்டா பாத்துக்கோங்க. ஏனெனில் பி என்பவர் டி இருக்கு என்ன உறவு? இந்த பி இருக்கார் பார், பி, அவர் டிக்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. தன்னோட அம்மா கூட பிறந்த பிரதர், தன்னோட அம்மா கூட பிறந்த பிரதரை போய் டி என்னன்னு கூப்பிடும்? தாய் மாமன், மேட்டர்னல் அங்கிள். ஓகேவா? சோ 25 நிஷா என்பவள் சுஜாவை விட உயரம். அப்ப நிஷா யாரை விட உயரம்? சுஜாவை விட உயரம். நிஷா என்பவள் சுஜாவை விட உயரம். நினா என்பவள் நிஷாவை விட உயரம். இந்த நிஷாவை விட உயரம் யாரு? நினா. நினா என்பவள் நிஷாவை விட உயரம். நிலா என்பவள் நிலா என்பவள் நினாவை விட உயரம். நிலா என்பவள் நினாவை விட உயரம்.
மிஷா அனைவரை விட உயரமானவள். அப்ப எல்லாரை விட உயரம் யாரு? மிஷா. எனில் அவர்கள் உயர வரிசையில் நின்றால் யார் நடுவில் நிற்பார்கள்? உயர வரிசைனா பெருசுல இருந்து சின்னது, எப்படின்னா யார் நடுவில் நிற்பார்கள்? நீனா. ஆன்சர் ஆப்ஷன் நீனா. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அடுத்தது 18 மனிதர்கள் 7 மணி நேரம் வேலையை செய்து 24 நாட்களில் முடிப்பார்கள். அப்ப 18 மனிதர்கள் 7 மணி நேரம் வேலை செஞ்சு 24 நாட்கள்ல முடிப்பாங்கன்னா இப்ப இவங்க M1 day 1 time 1 அப்படின்னா 21 மனிதர்கள் 8 மணி நேரத்துல வேலை செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க day 2 கேக்குறாங்க. நான் ஃபார்முலால மறுபடியும் எழுதி போல அப்படியே சொல்லிடுறேன். சோ இப்போ இத அடிக்கலாமா? 8வது வாய்ப்பாட்டுல இது ஒரு முறை, இது 3 முறை. 7வது வாய்ப்பாட்டுல இது ஒரு முறை, இது 3 முறை. 3 டைரக்டா கேன்சல் ஆயிடும். அப்ப 18 நாட்கள். சோ ஆன்சர் 18 டேஸ்ல என்ன ஆவாங்க? முடிச்சிடுவாங்க. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் A, 18 days. அடுத்தது 16 பேர் கொண்ட வரிசையில் பிரகாஷ் இடதுபுறம் நோக்கி 2 இடங்கள் நகர்ந்தால். அப்ப வரிசையில எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 பேர். வரிசையில மொத்தம் 16. அதை நான் மேல பெருசா எழுதிடுறேன். பிரகாஷ்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பிரகாஷ் இடதுபுறம் நோக்கி 2 இடங்கள் நகர்ந்தால். எப்பவுமே இடதுபுறம் வலதுபுறம்னாலே இதுதான் இடதுபுறம், இது என்னது? வலதுபுறம். அப்போ நம்ம இடது கை பக்கம் இருக்கிறது இடதுபுறம், நம்ம வலது கை பக்கம் இருக்கிறது வலதுபுறம். அப்ப பிரகாஷ் இடதுபுறம் நோக்கி எத்தனை இடம் நகர்றானா? 2 இடங்கள். அப்ப ஏற்கனவே எங்கேயோ உட்கார்ந்து இருக்கான் பிரகாஷ், இங்கதான் உட்கார்ந்து இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் இடதுபுறம் நோக்கி 2 இடங்கள். இடதுபுறம்னா இதுதான் முதல் இடம், 2வது இடம். அப்ப இடதுபுறம் நோக்கி 2 இடங்கள் நகர்கிறான். புரியுதா சொல்றது? இடதுபுறம் நோக்கி முதல் இடம், இடதுபுறம் நோக்கி 2வது இடம். 2 இடங்கள் நகர்ந்தால் அவன் இடப்புறம் இருந்து 7வதாக வருகிறான். இப்படி நகர்ந்து இங்க உட்கார்றான் பார் பிரகாஷ். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, இது பிரகாஷனுடைய முந்தைய இடம், இது நகர்ந்ததுக்கு அப்புறம் பிந்தைய இடம். அப்ப பிரகாஷ் நகர்ந்துட்டான் 2 இடம். நகர்ந்து உட்கார்ந்த உடனே அவனுக்கு இடது பக்கத்துல இருந்து என்னன்னா எத்தனாவதா வரானா? 7வதா வரானா. புரிஞ்சுச்சா? இடது பக்கத்துல இருந்து எத்தனாவதா வரானா? 7வதா வரானா. எனில் வலது புறத்தில் இருந்து அவனுடைய முந்தைய இடம் என்ன? கேட்கிற கேள்வி பாரு. இப்படி 2 இடம் நவுந்து உட்கார்ந்த உடனே பிரகாஷ் இடது புறத்துல இருந்து 7வது அப்படின்னா வலது புறத்துல இருந்து அவனுடைய முந்தைய இடம் முன்னாடி உட்கார்ந்து பாரு, அது எத்தனாவது இடம் கேட்கறாங்க. இப்ப இது 7, இது 8, இது 9. இந்த இடத்த முந்தைய இடத்த நான் இடது பக்கத்துல இருந்து எண்ணிடுறேன். இடது பக்கத்துல இருந்து இது 7, அப்ப அது 8ஆ இருந்திருக்கும். முந்தைய இடம் எத்தனாவதா இருந்திருக்கும்? 9ஆவதா இருந்திருக்கும். அப்ப முந்தைய இடம் இடது பக்கத்துல இருந்து 9வது. நான் வலது பக்கத்துல இருந்து ஈஸியா சொல்லிடலாமே. எனக்கு இந்த பக்கம் உட்காந்துக்கிற 8 பேர் தேவையே கிடையாது. ஏன்னா நான் கூட்ட போறது இப்ப எந்த பக்கம் இருந்தேன்? வலது பக்கத்துல இருந்தா. அப்ப இந்த 8 பேர் எனக்கு தேவையில்லைன்னா 16ல 8 கழிச்சுடு. இந்த இடம் வலது பக்கத்துல இருந்து எத்தனைன்னு தெரிஞ்சிடும். 16ல 8 கழிச்சா 8. ஏன் சார் 16ல 8 கழிக்கிறீங்கன்னா வரிசையில மொத்தம் எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கானுங்க? 16 பேர் உட்கார்ந்து இருக்கானுங்க. அதனால 16ல 8 கழிச்சேன். அப்ப இந்த பக்கம் இருந்து கூட்டும் போது இவன் எத்தனாதான் வந்தான்? 8. அப்ப இடது பக்கத்துல இருந்து கூட்டும் போது 9, வலது பக்கத்துல இருந்து கூட்டும் போது 8. தெரிஞ்சுச்சா? அடுத்தது ஃபைண்ட் தி ஆட் ஒன். தவறானதை தேர்ந்தெடுக்க. மும்பை, கொச்சின், கன்லா, மைசூர் அப்படின்னும் போது நான் எந்த வார்த்தையை பார்த்து உஷாராகணும்னோ இல்லையோ, இந்த வார்த்தையை பார்த்தோன்னே நச்சுன்னு உஷாரா இருப்பேன். கன்லா என்பது துறைமுகம் உள்ள ஒரு இடம். அப்ப கன்லா துறைமுகம் இருக்கு, கொச்சின்லயும் துறைமுகம் இருக்கு, மும்பையிலயுமே துறைமுகம் இருக்கு. ஓகேவா? சோ இது எல்லாமே கடலில் ஓரத்தில் உள்ள ஒரு சில நகரங்கள். அப்ப கண்டிப்பா எல்லாத்துலயும் துறைமுகம் இருக்கு. கன்லான்றது நகரம், அது ஒரு துறைமுகம். குஜராத்ல இருக்குமா? முக்கியமான கொஸ்டின், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கன்லா துறைமுகம் எங்க உள்ளது? குஜராத். சோ அப்ப ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா மைசூரு. ஏன்னா மைசூர்ல தான் எது இல்ல? துறைமுகம் இல்ல. 29வது கேள்வி. கேள்வி குறியிட்ட இடத்தில் வர வேண்டிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. 5 3 -4. இந்த 5 3 4 இதை பயன்படுத்தி 19 உருவாக்கி இருக்காங்க. எப்படி உருவாக்குனாங்க? 5ஐயும் 3ஐயும் பெருக்குனா 5, 5ஓட 4 கூட்டினா 19. அப்ப மேல உள்ள இந்த எண்ணை மல்டிப்ளை பண்ணி கீழே உள்ள இந்த எண்ணை கூட்டி இருந்தா நடுவுல உள்ள எண் கிடைச்சிருக்கு. அதே லாஜிக் இதுல ஒர்க் அவுட் ஆகுதா பாரு. 6 4, 6ஐயும் 4ஐயும் பெருக்குனா 24, 24ஓட 5 கூட்டினா 29 வந்துட்டாங்க. அப்போ இங்க நீ என்ன பண்ணணும்? 7ஐயும் 5ஐயும் பெருக்கணும். 7 5 35, 35ஓட 6 கூட்டு, 35ஓட 6 கூட்டினா 41. சோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? 30வது கேள்வி. தவறான எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. தவறுதாமா, ஏதோ ஒரு எண் தவறா இருக்கான். எதுன்னு பாருங்க, டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்க முடியுதானே? ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 8. ஓஹோ, நானு கொஞ்சோண்டு கூட்டினோடனே எனக்கு லாஜிக் வந்துருச்சு. என்னன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கூட்ட உனக்கு சொல்றேன். இப்ப இது 8, 8 ஒரு 6 14, 14 ஒரு 2 16. எல்லாத்தையும் கூட்டினா 16 வருதா? ஆமா 16. இது எல்லாத்தையும் கூட்டு. 5 9, 9 ஒரு 3 12, 12 ஒரு 6 18, 18 வருதா?
4 6 6 12 12 4 16 18 வருது. சோ இத கூட்டுங்க 8 3 11 11 17 17 ஒரு 5 22. இப்போ எல்லாமே இரட்டைப்படை எண், எல்லாமே ஒரே மாதிரி. இது மூணுமே 18 வந்துருந்துச்சுன்னா இவன் தப்புன்னு சொல்லிட்டு இருப்பேன். அந்த மாதிரியும் வரல. ஒரு 16 2 18 ஒரு 22 வந்திருக்கு. இப்பதான் யோசிக்கணும். இது இதுல சில பேர் வித்தியாசமா யோசிக்க போறீங்க. சார் இது 16 18 18 இதெல்லாம் ஒற்றை 1 1 வருது இல்ல, அது மட்டும் தான் 22 20 சீரியஸ்ல வருது. அதனால அவனை தப்புன்னு சொல்லிடலாம். நான் சொல்லாத. இதுக்கு முன்னாடி TNUSRB இதே லாஜிக்கை பயன்படுத்தி ஒரு கொஸ்டின் வச்சிருக்கான். என்னன்னா 2 5 3 6 இந்த 5 3 கூட்டினா 8, இந்த 2 6 கூட்டினா 8. அதாவது நடுவில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகையும் முதல் மற்றும் கடைசியில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகையும் எப்படி இருக்குமா? சமமா இருக்குமா? இப்ப இதுல பாரு 3 5 4 6 இருக்கா? 5 4 9 3 6 9. அப்ப இடையில இருக்கிற நம்பரை கூட்டினதும் முதல்ல கடைசியில இருக்கிற நம்பரை கூட்டினதும் எப்படி இருக்கு? சமமா இருக்கு. மூணாவது ஆப்ஷன் பாரு 4 6 2 6 6 2 8 6 4 10 சமமா இருக்கா? அப்ப இவன் தான் தப்பு. அதையும் செக் பண்ணிக்கோ. 8 3 11 5 6 11 அப்ப சமமா இருக்கு. அப்ப இடையில் உள்ள எண்களின் கூட்டுதலும் முதல் மற்றும் கடைசியில் உள்ள எண்களின் கூட்டுதலும் சமமா இருக்கு எல்லாத்துலயும். சி ஆப்ஷன்ல மட்டும் சமமா இல்லை, அதனால அவனை வெளியேற்றுறேன். சோப்பா நம்ம எதிர்பார்த்த கொஸ்டின்ஸ் வந்துருச்சா? 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணிடுங்க. Q என்ற கல்லூரியில் படிக்கும் பெண்களை போன்று எந்த கல்லூரியில் ஆண்கள் இரட்டிப்பாக உள்ளனர்? Q கல்லூரியில் படிக்கும் பெண்களை போன்று எந்த கல்லூரியில் ஆண்கள் இரட்டிப்பாக உள்ளனர்? முதல்ல Q கல்லூரியில் எத்தனை பெண்கள் படிக்கிறாங்க பாத்துக்கோ. இந்த மாதிரி கோடு போட்டிருந்தா பெண்கள். அப்போ Q கல்லூரியில் படிக்கும் பெண்கள் 2000. Q கல்லூரியில் படிக்கும் பெண்கள் 2000. அவர்களை போன்று 2 மடங்கு. அப்போ Q கல்லூரியில் படிக்கும் பெண்களை விட 2 மடங்கு. இது 2000 அப்ப 2 மடங்குனா எத்தனை? 4000. 4000 எந்த காலேஜ்ல படிக்கிறாங்க ஆம்பளை பசங்க? 4000 தாண்டு கோடு போடு போட்டாலே தெரிஞ்சிச்சு. T கல்லூரி. அப்ப T கல்லூரியில் தான் Q கல்லூரியில் படிக்கும் பெண்களை போன்று ஆண்கள் 2 மடங்காக படிக்கின்றனர். முடிஞ்சதா? அடுத்த கேள்வி, அனைத்து கல்லூரிகளிலும் படிக்கும் ஆண் மாணவர்களுடைய சராசரி காண்க. ஆண் மாணவர்களுடைய சராசரி. அப்ப ஆண் மாணவர்களுடைய சராசரி கண்டுபிடிக்கணும்னா கூட்டணும். ஃபர்ஸ்ட் கல்லூரி ஆண் எவ்வளோ? 5500. ரெண்டாவது கல்லூரி Q கல்லூரியில எவ்வளவு பேர் படிக்கிறாங்க? 4500. ஆர் கல்லூரியில் எவ்வளவு பேர் படிக்கிறாங்க? 3500. எஸ் கல்லூரியில் எவ்வளவு ஆண்கள் படிக்கிறாங்க? 4500. சாரிம்மா, நான் மேல இருந்து தப்பா பார்த்துட்டேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கல்லூரி எழுதுறது கரெக்ட். பி கல்லூரி 5500, 5000க்கு மேல பார்த்தேன். Q கல்லூரி 3500. ஓகேவா? ஆர் கல்லூரி 2500, எஸ் கல்லூரி 4500, டி கல்லூரி 4000. அப்ப இதுதான் எல்லா கல்லூரியிலும் படிக்கும் ஆண்களுடைய எண்கள். இப்ப இது எல்லாத்தையும் கூட்டு பார்க்கலாம். 0 0 5 5 5 20. அடுத்தது 5 8 8 2 10 18 20. சோ 20000 மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னா நீ இங்க எதாவது அடிக்கணும்? 5ஆல் அடிக்கணும். ஏன் 5ஆல் அடிச்சனா? 5 கல்லூரிகளை கூட்டியிருக்க. 5ஆல் அடிச்சா முடிஞ்சிச்சு. 5ஆல் அடி 4 4000. அப்ப 20000 5ஆல் அடிச்சா 4000. அப்ப அனைத்து கல்லூரியிலும் படிக்கும் மாணவர்களுடைய சராசரி ஏ ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய 4000. ஓகேவா? சரியா பச்சா? அடுத்தது 33வது கேள்வி. அப்பாடா பசிலா? சரிப்பா, அதான் பசில். ஜார்ஜ் என்பவன் வாரத்தில் 6 நாட்களில் 5 வகுப்புகளை கவனிக்கிறான். அப்ப ஜார்ஜ் 6 நாள் போய் 5 கிளாஸுக்கு போயிருக்கான். அப்ப ஒரு நாள் லீவ் எடுத்திருக்கான், இல்ல ஊரை சுத்தி இருக்கான். சரி, ஒரு நாள் விடுமுறை. லீவு தாமா எடுத்திருக்கான், ஊரை சுத்தல. ரொம்ப நல்ல பையன் போல இருக்கு. சரி, அப்ப திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை ஆஸ் யூஷுவல் லீவு. திங்கள்ல இருந்து திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி. சனினா சாட்டர்டே போட்டுக்கிறேன். திங்கள்ல இருந்து சனி வரையும் 6 நாள் கிளாஸ் இருக்கு. ஆனா 5 நாள் தான் கிளாஸ், ஏதோ ஒரு நாள் லீவ். அப்ப லீவ் எந்த நாளும் நீ தான் கண்டுபிடிக்கணும். என்னென்ன கிளாஸ் என்னென்னைக்கு போயிருக்கான்றதையும் நீ தான் கண்டுபிடிக்கணும். ஜார்ஜ் என்பவன் அவன் இசை வகுப்பை திங்கட்கிழமை போறான். அப்ப திங்கட்கிழமை என்ன கிளாஸ்? இசை வகுப்பு, மியூசிக் கிளாஸ். புதன்கிழமை கணித வகுப்பை கவனிக்கிறான். புதன்கிழமை எங்க போயிருக்கான்? கணிதம், மேக்ஸ் கிளாஸ். கணித வகுப்பு புதன்கிழமை. இலக்கிய வகுப்பு வெள்ளிக்கிழமை நடைபெறவில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. வெள்ளிக்கிழமை என்ன கிளாஸ் நடக்கல? இலக்கியம் நடக்கல. ஆனா ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இலக்கியம்னு ஒரு வகுப்பு இருக்கு, ஆனா அது வெள்ளிக்கிழமை இல்ல. அவ்வளவுதான் சொல்லியிருக்கான். இலக்கியம்னு ஒரு வகுப்பு இருக்கு, அது வெள்ளிக்கிழமை இல்ல. சரி, கணித வகுப்புக்கு அடுத்த நாள் வரலாறு வகுப்பை கவனிக்கிறான். கணித வகுப்புக்கு அடுத்த நாள்னா வியாழக்கிழமை. வியாழக்கிழமை என்ன வகுப்பு?
வரலாறு. அப்ப வியாழக்கிழமை வரலாறு. செவ்வாய் அன்று விளையாட்டு வகுப்பிற்கு செல்கிறான். செவ்வாய்க்கிழமை ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் போயிருக்கான், விளையாட்டு. அப்ப இது எல்லாம் போயிட்டான்ப்பா. வெள்ளிக்கிழமை இலக்கிய வகுப்புக்கு போல. அப்ப வெள்ளிக்கிழமை இலக்கிய வகுப்புக்கு போகலாம். மீண்டும் ஒரே நாள் சனி, சனிக்கிழமை தான் இலக்கிய வகுப்புக்கு போயிருப்பான். அப்ப லீவ் என்னைக்கு? வெள்ளிக்கிழமை லீவு. புரிஞ்சுச்சா? அப்ப இந்த மாதிரி தான் கவனிச்சிருப்பான். இப்ப இதை அழிஞ்சிடும். நான் கீழே கொஸ்டின் போறேன். எனக்கு ஞாபகம் இருந்தா நான் ஆன்சர் சொல்லிடுறேன், இல்லை நீங்க தான் சொல்லணும். ஜார்ஜ் அட்டெண்ட்ஸ் ஹிஸ்டரி கிளாஸஸ் ஆன் விச் டே? ஜார்ஜ் வரலாறு வகுப்பு எந்த நாள் நடைபெறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. வரலாறு வகுப்பு என்னைக்கு நடைபெற்றது? கணித வகுப்பிற்கு அடுத்த நாளான வியாழன். எனக்கு ஞாபகம் இருக்குமா? ஏன்னா நம்ம போட்டால வியாழக்கிழமை தான் வரலாறு வகுப்புன்னு ஞாபகம் இருக்கு. விச் டே இஸ் ஆஃப் டே? எந்த நாள் விடுமுறை? எல்லாரும் கண்டுபிடிச்சிங்களே, வெள்ளிக்கிழமை விடுமுறை. ஓகேவா? வெள்ளிக்கிழமை விடுமுறை. 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டோமா? அடுத்தது, ஷாலினி மேற்கு நோக்கி ஓடுகிறாள். ஓடுகிறாள் ஓடுகிறாள் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினாள் ஷாலினி. அப்ப ஷாலினி எந்த திசையை நோக்கி ஓடி இருக்காங்க? மேற்கு திசையை நோக்கி ஓடி இருக்காங்க. மேற்குன்றது இதுதானே, மேற்கு திசை ஓடினாங்க. அவள் இடது பக்கம் திரும்பி ஓடுகிறாள். இப்படி போயிட்டு இருக்க ஷாலினிக்கு இடது எது? இது. இடது பக்கம் திரும்பி ஓடுகிறாள். மீண்டும் இடது பக்கம் திரும்பி ஓடுகிறாள். மீண்டும் இடது பக்கம் திரும்பி ஓடுகிறாள். அப்ப இந்த பக்கம் ஓடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லெஃப்ட், அடுத்து ஒரு லெஃப்ட் எடுத்து ஓடினா ஷாலினி பார்க்கக்கூடிய திசை என்ன? which direction she is facing now அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன திசைமா? கிழக்கு. கிழக்குனா இங்கிலீஷ்ல என்ன? ஈஸ்ட். சோ ஈஸ்ட் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன்ல இருக்கு, கிழக்கு. அடுத்து 35 வரையும் முடிச்சிட்டோம். வாங்க சீக்கிரம் போயிடலாம். 36, convince, converge, convenience, convalescence, converse அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சோ எல்லாத்துலயுமே CNOV 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 சேமா இருக்கு. சோ இங்க I இருக்காரு, இங்க E இருக்காரு, 5வது லெட்டர். இங்கேயும் 5வது லெட்டர் E, இங்க 5வது லெட்டர் A, இங்க 5வது லெட்டர் E. அப்ப நீ உஷாராக வேண்டியது, இது மூணுமே ஈல வருது. அப்ப ஏல ஆரம்பிக்கிற 4வது லெட்டர் முதல்ல வரும், ஐல முடிகிற 1வது லெட்டர் லாஸ்ட்ல இருக்கும். அப்ப 4ல ஆரம்பிச்சு 1ல முடிகிற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கு. அப்போ ஏ ஆப்ஷனையும் பி ஆப்ஷனையும் தூக்கு. இப்ப இவங்க 3 பேர்ல எவன் இந்த செகண்ட் இடத்துக்கு வருவான்றதை தீர்மானிச்சாலே முடிஞ்சிருச்சு. இப்ப 6வது லெட்டர் பாரு, இவன் ஆர். 6வது லெட்டர் இவன் என், இவன் 6வது லெட்டர் ஆர். அப்ப 6வது லெட்டர் ஏபிசிடில என் முதல்ல வருமா, ஆர் முதல்ல வருமா? என்ன சார் கூமுட்டத்தனமான கேள்வி, என்னதான் முதல்ல வரும்? அப்ப 4 3 முடிஞ்சிருச்சா? சி. அப்ப அவங்க இல்ல, டி இல்ல, முடிஞ்சிருச்சு. வாங்க ப்ராப்ளம் ஃபிகர். ஃபிகர்னாலே ப்ராப்ளம் தானே. ஆன்சர் ஃபிகர். என்ன கொடுத்துருக்காங்க? இந்த படவரிசையில் இதற்கு அடுத்து இடம்பெறும் உள்ள படவரிசை எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பின்வரும் விடைக்குறிப்பில் உள்ள விடைக்குறிப்பு எந்த வினாவில் படவரிசையில் தொடர்ந்து இடம்பெறும்? இப்ப இங்க பாருங்க, இந்த அம்புக்குறி இங்க இருக்கானா 90 டிகிரி நகர்ந்திருக்கான். அடுத்தது 45 டிகிரி தான் நகர்ந்திருக்கான். இப்போ இதுல இருந்து இது போயிருக்கிறது 90மா, இங்க இருந்து இவங்க போயிருக்கிறது வெறும் 45. புரியுதா சொல்றது? ஒரு படத்துலயும் கவனி. ஃபர்ஸ்ட் 90 டிகிரி போயிட்டான், அடுத்தது 45. இப்ப இங்க இருந்து இங்க வந்துட்டானா 90, திருப்பி 45. அப்ப அடுத்தது 90 வரணும். சோ 90னா இங்க வந்திருக்கணும். அப்ப கீழே வர மாதிரி இருக்கிற ஆரோ தான் படம். அப்ப இவன் இல்ல, இவன் இல்ல, இவன் இல்ல. அப்ப இவங்க 2 பேர்ல தான் யாரோ விடை. கீழே தான் ஆரோ மார்க் வரணும். 2 பேர்ல யாரோ விடை. யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள இருக்கிற சக்கரத்தையும் நான் பார்க்கணும். இப்ப இது பாருங்க, இங்க இருக்கா 45 டிகிரி நகர்ந்து இருக்கு, மறுபடியும் 90 டிகிரி, திருப்பி 45, மறுபடியும் 90. அப்ப அவன் என்ன இருக்கணும்? 45. 45னா மூலையில இருந்தா வந்திருக்கணும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் தேர்ட் ஃபிகர் சி. புரியுதா? வெளியில இருக்கிற அம்புக்குறியும் உள்ள இருக்க அந்த பின்னுமே சுத்தின்னு வருது. சோ வெளியில இருக்கிற அம்பியும் 45 90 45 90. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இங்க இருந்து இது வரையும் போயிட்டா 90, இங்க இருந்து இவ்வளவு தொலைவு போனா அது என்னது 45, இது 90. அதுதான் கணக்கு. அதை ஒழுங்கா பாருங்க, ஆன்சர் வந்துடும். பின்வரும் எந்த வெண்படம் கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளுக்கு சரியானது என்று கண்டுபிடிக்கவும். கூற்றுகளுக்கு அனைத்து விளையாட்டு வீரர்களும் மருத்துவர். எல்லா விளையாட்டு வீரர்களும் என்னதான்? விளையாட்டு வீரர்கள் அனைவரும் என்னமா? மருத்துவர். எல்லா விளையாட்டு வீரர்களும் மருத்துவர். சில மருத்துவர்கள் நடிகர்கள், சில டாக்டர்ஸ் என்னவா இருக்காங்களா? நடிகர்கள். சோ இந்த நடிகர்கள் வட்டத்தை விளையாட்டு வீரர்களோட சேர்க்க கூடாது, ஏன்னா அங்க சொல்லல. சில மருத்துவர்கள் மட்டும்தான் நடிகர்கள். அப்ப மருத்துவர்களை மட்டும் நடிகர்களாக இந்த மாதிரி படம் தான் சரியான படம். சோ சி என்பதே சரி. அடுத்தது, ஒரு காவலர் அவர் இருப்பிடத்திலிருந்து ஒரு சத்தத்தை கேட்டு ஏ என்ற இடத்திற்கு தெற்கு நோக்கி 4 கிலோமீட்டர் செல்கிறார். அப்போ ஒரு காவலர் இருப்பிடம் இதுதான். காவலர் இருப்பிடம். அவர் இருப்பிடத்திலிருந்தே ஒரு சத்தத்தை கேட்டு எந்த திசை நோக்கி போறார்? தெற்கு நோக்கி 4 கிலோமீட்டர் போறார். போட்டோம். அதுதான் ஏ என்ற இடமா. ஏ என்ற இடத்திற்கு தெற்கு நோக்கி 4 கிலோமீட்டர் போயிட்டார். அங்கு சென்றதும், ஏ என்ற இடத்திற்கு சென்றதும் பி என்ற இடத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்க
பின் இடப்பக்கம் திரும்பி 4 கிலோமீட்டர் செல்கிறார். இங்க வந்த உடனே ஐயோ காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு சவுண்டை கேட்டு வந்திருக்காரு. இங்க வந்த உடனே அவர் திசை திருப்பறதுக்கு அவருடைய இடது பக்கத்துல 4 கிலோமீட்டர்ல இன்னொரு முறை சத்தம் கேக்குதான். சரி, நீங்க வந்த உடனே இடது பக்கத்துல 4 கிலோமீட்டர் போயிருக்காரு போட்டோம். அந்த இடம் என்ன இடம்? பி. சத்தம் அங்க இருந்து வந்திருக்குது, திருப்பி இப்படி ஓடி இருக்காரு. அடுத்தது அங்கிருந்து சி என்ற இடத்திற்கு இடது பக்கம் திரும்பி 4 கிலோமீட்டர் செல்கிறார். இங்க போனதுக்கு அப்புறம் சும்மா இல்லாம மறுபடியும் சின்னு ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. எப்போ? இடது பக்கம் திரும்பி. இடதுனா இதுதான். இடது பக்கம் திரும்பி 4 கிலோமீட்டர் சென்று சி என்ற இடத்துக்கு போயிருக்கார். அப்ப இந்த 4 கிலோமீட்டரும் இந்த 4 கிலோமீட்டரும் சமம். அந்த வழி சமமாயிட்டு ஆரம்பிச்ச இடத்துக்கு நேரா வந்து இங்க நின்று இருப்பார். இப்போ அவர் இருப்பிடத்தை சென்றடைய, மறுபடியும் காவலர் இருப்பிடத்தை சென்றடைய எந்த திசையில் செல்ல வேண்டும்? மறுபடியும் இங்க நான் வரணும்னா எந்த திசையில போனோம்? இந்த திசையில போனோம். இந்த திசையினுடைய பெயர் என்ன? மேற்கு. சோ ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கு, வெஸ்ட். ஓகேவா? அடுத்தது ஒரு இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் எபிலிட்டி கொஸ்டின்ஸ். ஸோ பார்க்கலாம். ஒரு குடும்பத்தினுடைய செலவு 32,000. மறுபடியும் அதே தான் கொடுத்துருக்காங்க. எதனா மாத்திருக்காங்களான்னு பாருங்க. What is the budget estimated by the family on clothing and grocery together? துணி மற்றும் மளிகைக்கு ஆகும் செலவு என்னன்னு கேட்டிருக்காங்க. துணி மற்றும் மளிகை போன முறையே நான் கண்டுபிடிச்சிட்டு தான் நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் துணிக்கும் மளிகைக்கும் கேட்டிருக்காங்க. துணிக்கும் மளிகைக்கும் 28%. நேத்து கொஸ்டின்லயும் வந்திருக்கோம்ல, சாரிமா வந்துருச்சு. அப்ப இந்த கொஸ்டின் நேத்துமே போட்டாச்சு. 8960. இந்த கேள்விக்குமே ஆன்சர் போட்டுட்டு இருப்போம். 1728 நினைக்கிறேன். ஓகேவா? அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே நேத்தே போட்டிருப்போம் இந்த கொஸ்டினை. ஸோ நேத்து ஸ்லைட்ல உள்ள அதே கொஸ்டினை கேட்டுட்டு இருக்கேன். சாரி, பட் ஆனால் பண்ணிட்டு இருப்பீங்க. அடுத்தது 3, 6, 12, 24, 48, 96. ஸோ 3, 6, 12, 24, 48, 96 நம்பர் சீரிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 3 6 இருக்கு, 2ஆல பெருக்கி இருக்காங்க. 6 12 இருக்கு, 2ஆல பெருக்கி இருக்காங்க. 12 24 2ஆல பெருக்கி இருக்காங்க. 24 48 2ஆல பெருக்கி இருக்காங்கன்னா எல்லாமே 2ஆல பெருக்கி இருக்காங்கம்மா. அப்ப 96 2ஆல பெருக்கினா ஆன்சர். 96 2ஆல பெருக்கினா 2 6 12 2 9 18 19. ஆன்சர் 192. ஏ ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பின்வருவனவற்றுள் சரியான இணையை காண்க. 64 8ன்னு சொல்றாங்க. ஏன் 64 8ன்னு சொல்லணும்? 8 ஸ்கொயர் தான் 64. அப்ப 289 எதோட ஸ்கொயர்னா 17 ஸ்கொயர். சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ அகைன். ஓகே, அடுத்தது டெத், மேரேஜ், எஜுகேஷன், பர்த், ஃபியூனரல். இதை வந்து வரிசை அமைக்க சொல்றாங்க. அமைச்சில்லாம முதல்ல குழந்தை பிறக்கணும் 4. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் படிப்பறிவு கொடுக்கணும், கல்வி. அப்போ 3. 4 3 எஜுகேஷன். அடுத்தது கல்யாணம் படிச்சுட்டா சும்மா இருப்பாங்களா? கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ 2 4 3 2. அடுத்தது டெத்து, இறந்து போயிடுவாங்க. கல்யாணம்லாம் முடிச்சு ஒன்னே இல்லம்மா. கல்யாணம்லாம் முடிஞ்சு எல்லாம் நடந்து முடிஞ்சு குழந்தை பிறந்து அவங்க தாத்தா பாட்டி வயசானோடனே இறந்து போவாங்க. இறந்ததுக்கு அப்புறமா ஃபியூனரல். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, இறுதி சடங்கு நடக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடையது. 4 3 2 1 5. ஓகேவா? அடுத்தது அமர் 50 மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் ரகுவின் தரம் அமரின் தரத்தை விட 2 மடங்காகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரகுன்னு ஒரு பையன் இருக்கான், அமர்னு ஒரு பையன் இருக்கான். அப்ப 50 மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் ரகுவின் தரம் அமரின் தரத்தை விட 2 மடங்காகும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அமரோட ரேங்கை விட ரகுவோட ரேங்க் அப்படியே டபுள் மடங்கு. டபுள் மடங்குன்னா ரொம்ப அதிகமாலாம் எடுத்துட்டான்லாம் நினைக்காதீங்க. மார்க் அதிகமா 2 மடங்கா எடுத்திருந்தா பெருமைப்படலாம். ரேங்க் 2 மடங்கு எடுத்து என்ன பெருமை? அவன் 10வது ரேங்க்னா அவன் 20வது ரேங்க், அதான 2 மடங்கு. அப்போ ஒஸ்ட் பையன் ரகு, ஒன்னும் பெஸ்ட் இல்ல. அப்ப அமருடைய ரேங்கை விட இவன் தான் 2 மடங்கு. அப்ப இவன் எக்ஸ்னா இவன் 2x. புரியுதா? அப்ப எக்ஸின் மதிப்பு 10னா இவன் 2 × 10 20வது ரேங்க். எக்ஸின் மதிப்பு 15னா இவன் 2 × 5 30வது ரேங்க். அந்த மாதிரி தான் கணக்கு. சரி, இப்ப ரகுவை விட 10 மாணவர்கள் தரம் குறைவாக பெற்றிருந்தால், இந்த ரகு இருக்கான் பாரு, இந்த ரகுவுக்கு கீழே எத்தனை மாணவர்கள் இருக்காங்களா? 10. ரகுவை விட 10 மாணவர்கள் தரம் குறைவாக பெற்றிருந்தால் அமரினுடைய தரம் என்னவாக இருந்திருக்கும்? கேள்வி புரியுதா? இவனை கொடுத்தா அவனை கேட்கிறாங்களாம். ஃபர்ஸ்ட் இன்ட்டு கொடுத்துட்டாங்களா? அமர் ரேங்க் இப்படி இருந்துச்சுன்னா ரகு ரேங்க் இப்படி இருக்கும்னுட்டு. அமர் வந்து எக்ஸ்னா இவன் 2x. இவனை விட 10 பேர் ரேங்க் கம்மியா எடுத்திருந்தா இவன் எத்தனாவது ரேங்க் எடுத்திருப்பான்னு கேட்டிருக்காங்க. கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேர்? 50 பேர். அப்போ ரகுவை விட 10 பேர் ரேங்க் கம்மியா எடுத்திருந்தா ரகு ரேங்க் என்ன? 40வது ரேங்க் கீழே இருந்து. ஆமா தானே? சாரி, முதல்ல இருந்து 40வது ரேங்க். ஏன்னா இவனை விட 10 பேர் ரேங்க் கம்மியா எடுத்திருக்கான். மொத்தமே 50 பேர். இவனை விட 10 பேர் கம்மியா எடுத்திருந்தா இவன் 40வது ரேங்க். அப்ப இந்த 2x இன் மதிப்பு 40. அப்ப x இன் மதிப்பு என்ன? 20. சோ அமர் ரேங்க் தானே கேக்குறாங்க. 20வது ரேங்க். முடிஞ்சிச்சா? சூப்பர். 46வது கேள்வி. டேஷ் என்பது இப்படி எழுதியிருந்தால் ஷேட் என்பதை எப்படி எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ ஷேட் S 8, H
சாரி H 4, A 1, D 2, E 5. 8 4 1 2 5. ஓகேவா? சோ அடுத்தது 47. அட்டை 20 எழுதிருந்தா பேட்ட 40 எழுதிருந்தா கேட்ட என்ன எழுதுவேன்? அட்டை ஏமா 20 எழுதுறாங்க? A வந்து 1வது லெட்டர், T 20வது லெட்டர், ரெண்டுத்தையும் பெருக்குனா 20. பேட்ட ஏமா 40 எழுதுறாங்க? இது 2, இது 1, இது 20, மூணுத்தையும் பெருக்குனா 40. அப்ப கேட்ட என்னமா எழுதிருப்பாங்க? 60 சார். சி ஆப்ஷன், சாரி பி ஆப்ஷன் 60. சூப்பர். அடுத்தது, ஒரு கல்லூரியில் 200 பேர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஒரு கல்லூரியில 200 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதில் 140 பேர் டீ குடிச்சிருக்கான், 120 பேர் காஃபியும் விரும்புறாங்க. சார் 200 பேர் தான் இருக்காங்கன்றீங்க, 140 பேர் டீ, 120 பேர் காஃபினா மிச்சமா போதே கவுண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா லிசன் பண்ணுங்க. காஃபி குடிச்சவனே டீயும் குடிக்கலாம், தப்பு இல்லைல்ல? அந்த மாதிரியும் பண்ணிருக்காங்க. 80 பேர் இரண்டையும் விரும்புகின்றனர் சொல்றாங்க. வரதான் 80 பேர் ரெண்டுத்தையுமே குடிச்சிருக்கான். அப்படின்னா யாரு டீயையும் குடிக்கல காஃபியும் குடிக்கல? சார் கணக்கு படி பார்த்தா எல்லாருமே குடிச்ச மாதிரி தானே தெரியுதுன்னா, சில பேர் குடிக்காம இருப்பாங்க, நல்லவங்களும் இருக்காங்கல்ல டீ டோட்டல. இப்ப முதல்ல 2 வட்டத்தை போட்டுக்கோ. இது காஃபி, இது என்ன வட்டம்? டீ. ரெண்டுத்தையும் குடிச்சவன் எத்தனை பேர்? 80 பேர். அப்ப இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்க இடத்த நான் இங்க போட்டுக்கிறேன். காஃபியும் குடிப்பான் இந்த 80 பேர், டீயும் விட மாட்டான். 140 பேர் டீ குடிச்சிருக்காங்க. டீ வந்து எத்தனை பேர்? 140. காஃபி வந்து எத்தனை பேர்? 120. இப்போ இந்த 80 பேர் ரெண்டுத்தையும் குடிச்சிருக்கான்ல, இவன் டீ குடிச்ச கணக்குலயும் இருக்கான், காஃபி குடிச்ச கணக்குலயும் இருக்கான். அதனால இவனை இந்த 80 பேர் தூக்கின்னு போய் இதுல கழிச்சா டீயை மட்டும் எத்தனை பேர் குடிச்சான்னு கிடைச்சிடுவான், காஃபியை மட்டும் எத்தனை பேர் குடிச்சான்றதும் கிடைச்சிடுவான். அப்ப 80 கழி 140ல 80 போச்சுன்னா 60. 60 பேர் டீயை மட்டும் தான் குடிச்சிருப்பான். 120ல 80 போச்சுன்னா 40. இந்த 40 பேர் வெறும் காஃபியை மட்டும் தான் குடிச்சிருப்பான். புரியுதா சொல்றது? இந்த 80ன்றது டீயும் காஃபியும் குடிச்சவனுங்க. அப்ப அவனுங்களை போய் இந்த காஃபி குடிச்சவனுங்களை கழிச்சுட்டேன், டீ குடிச்சவங்களை கழிச்சிட்ட போது டீயை மட்டும் குடிச்ச ஆளுங்க வந்துட்டானுங்க, காஃபியை மட்டும் குடிச்ச ஆளுங்க வந்துட்டானுங்க. இப்ப இது எல்லாத்தையும் கூட்டுமா? 40 80 60. 60 ஒரு 40 100, 100 ஒரு 80 180. அப்ப 180 பேர் தான் காஃபி டீ எல்லாத்தையும் குடிச்சவங்க. அப்போ 200 பேர்ல 180 பேர் ஏதோ ஒன்று குடிச்சிருக்காங்க. அப்ப எதுவுமே குடிக்காதவங்க எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 பேர். சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் டி. அடுத்தது ABCDEFG, இதுதான் இப்ப நடத்தின போன முறை டெஸ்ட்ல கூட நடத்துறேனே. ஆர் 7 consecutive odd numbers. இவை 7மே தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒற்றைப்படை எண்களாக இருந்தால் அவற்றினுடைய சராசரி என்னவாக இருக்கும்? A + 6. சோ ABCDEFG இது 7மே தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒற்றைப்படை எண்களா? நம்மளே எடுத்துப்போம். 1ன்னு எடுத்துக்கலாம் A. அப்ப B என்ன இருக்கும்? 3. அடுத்தது 5, அடுத்தது 7, அடுத்தது 9, அடுத்தது 11, அடுத்தது 13. இவைகள் தொடர்ச்சியாக உள்ள ஒற்றைப்படை எண்கள். அப்படி இருந்தா சராசரி எங்க இருப்பான்? நடுவுல இருப்பான். அப்ப 7ன்றது எப்படி எழுதலாம்னா A + 6. ஏவின் மதிப்பு 1, அந்த 1 கூட 6 கூட்டினா சராசரி கிடைக்கும். சோ A + 6ன்றது சரியான விடை. அடுத்தது a car travel certain distance. இது நான் ஆல்ரெடி வந்து போட்ட கணக்கு தான். ஒரு கார் வந்து என்ன இருக்கு, A என்ற நகரத்துல இருந்து B என்ற நகரத்திற்கு முதல்ல போகும்போது எவ்வளவு கிலோமீட்டர் போயிடுச்சு? 10 km/h. திருப்பி B என்ற நகரத்திலிருந்து C என்ற நகரத்துக்கு வரும்போது 15 km/h வந்துச்சுன்னா என்ன கேக்குறாங்க? ஆவரேஜ் ஸ்பீட், சராசரி வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு வேகம் கொடுத்துட்டு சராசரி வேகம் கொடுத்தா ஃபார்முலா என்னமா? 2 × AB / A + B. முதல் வேகத்தை ஏன்னு எடுத்துக்கோ, ரெண்டாவது வேகத்தை பின்னு எடுத்துக்கோ. ஏபின்னு எழுதுந்து இது கிடையாது, வேணா XY போட்டுக்கோ, உன் விருப்பம் தான். 2 × XY / X + Y. உடனே டைம் அண்ட் ஒர்க் ஃபார்முலாவான்னு கேட்காத, இது வேற மாதிரி. ரெண்டு ஸ்பீடு கொடுத்தாங்கன்னா முதல் ஸ்பீடு X, ரெண்டாவது ஸ்பீடு Y. அப்போ இதுக்கு அப்ளை பண்ணா 2 × 10 × 5 / 10யும் 5யும் கூட்டினா 25. சோ இது 3 முறை, இது 5 முறை, 1 2 2 4 4 3 12. அப்ப 12 km/hன்றது தான் ஆவரேஜ் ஸ்பீடா இருக்கும். அடுத்தது, ஒரு எண்ணின் 80% 40 சேர்த்தால் அதே எண் கிடைக்கும். ஒரு எண்ணின் 80% 40 சேர்த்தால், அப்போ ஒரு எண், அந்த எண் என்னன்னு எனக்கு தெரியாது, X. அந்த எண்ணினுடைய 80%னா 80/100. புரியுதா? எழுதுனது புரியுதா? ஒரு எண்ணுனா X, அந்த எண் எனக்கு என்னன்னு தெரியாதுமா. அதனுடைய 80%னா 80/100. அது கூட எவ்வளவு கூட்டுறாங்களாம்? 40. கூட்டினால் சேர்த்தால் அப்படின்றதெல்லாம் சேர்க்கிறது தான். அப்ப நான் +40 போட்டுக்கிறேன். இதே 40 கழித்தால்னா -40 போட்டிருப்பேன். அப்ப கூட்ட சொல்லிருக்காங்க, சோ +40 போட்டா அதே எண், அதே X கிடைச்சிடுமா. இப்ப இதை சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணா இவனுங்க 20வது வாய்ப்பாட்டுல இவங்க 5 முறை, இவங்க 4 முறை.
அப்போ 4x by 5 plus 40 is equal to x. இப்படி வந்துச்சுனாலே இந்த கீழே இருக்கிற நம்பரை இவன் கூடயும் போய் பெருக்கிட்டுன்னு சொல்லிட்டேன். பெருக்கினாலே ஸ்டெப் ஓவர். இப்போ இவனை பெருக்குனா எழுதுறோம் பாருங்க 4x, அந்த 4x அப்படியே எழுதிட்டேன். இந்த 5 தூக்கி போய் 40ஓட பெருக்கிருக்கு. 5 40ஓட பெருக்கினா என்ன கிடைக்கும்? பெருக்குனா குப்பை கிடைக்கும், அது வேற. 40 200. ஓகேவா? திருப்பியும் ஈக்குவல் டு இந்த 5 தூக்கி போய் x ஓட பெருக்க சொல்லிருக்காங்க, என்ன கிடைக்கும்? 5x கிடைக்கும். அப்போ x எல்லாம் ஒண்ணா சேர்க்கணும். 5x minus 4x, 5x ல பெரிய x வந்து சின்ன x போச்சுனா 200. அப்ப x இன் மதிப்பு என்னது? 200. அப்ப அந்த எண் வேற எந்த எண்ணும் கிடையாது, 200. அதே 200. நிறைய வரும் பாரு. நாளைக்கு இதே மாதிரி ஒரு கேள்வி கூட போட்டு வருவீங்க பாரு. சார் பார்த்தேன் வந்துச்சு சொன்னேன்னுட்டு. பார்க்கலாம், வந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஜெயிச்சிட்டோம் மாறானிட்டு. ஓகே, ஒரு டிவியின் அடக்க விலை 40,000 ரூபாய். அதனை விற்கும் போது 25% நஷ்டம் ஏற்படுகிறது எனில் அதன் விற்பனை விலையை கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு பொருளுடைய விலை 40,000 ரூபாய், அதை விற்கும் போது எத்தனை சதவீதம் நஷ்டம் ஏற்படுதான்? 25%. நஷ்டம்னா குறைச்சுக்கணும்ல. அப்போ இந்த பொருளினுடைய 25% புவனேஸ்வரி மேம், அந்த பொருளினுடைய 25% கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும்? குறைச்சுக்கணும். நஷ்டம்னா குறைக்கணும். அப்ப இதனுடைய 25% கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல 10% என்னன்னு பாருங்க. 4,000 ரூபாய். 10% 4,000னா 20% 8,000 சார். கரெக்டா? 25னா 10% 4,000. அப்ப 20% இதை 2ஆல பெருக்கிக்கிறேன். ஏன்னா 10 2ஆல பெருக்கினா 20 இல்ல, 2ஆல பெருக்கினா 8,000. சார் அப்போ 5% இன்னும் கூட்டணும். ஏன்னா 20% 8,000 கண்டுபிடிச்சு, இன்னும் 5%. 10ல பாதி 5. அப்ப 4,000ல பாதி 2,000. அப்ப 5%ன்றது 2,000 கூட்டினா 10,000. அப்ப 10,000 நஷ்டத்துக்கு வித்திருக்காங்க பொருள். 40,000ல 10,000 போச்சுன்னா ஆன்சர் 30,000. ஓகேவா? 30,000 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. அடுத்தது 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டு கட்டிலிருந்து சிவப்பு ராஜா அல்லது கருப்பு சீட்டு எடுப்பதற்கான நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. அப்ப சீட்டு கட்டுல மொத்தம் 52 சீட்டு, அதுல இருந்து நான் சீட்டு எடுக்கணும். வந்தா சிவப்பு ராஜா, இல்லைன்னா கருப்பு சீட்டு. அப்போ மொத்தம் 52 சீட்டு. அப்ப டினாமினேட்டர்ல 52. சிவப்பு ராஜான்னு சொல்லியிருக்காங்க. என்கிட்ட மொத்தம் எத்தனை ராஜா? 4 ராஜா. 4 ராஜால 2 கருப்பு ராஜா, 2 சிவப்பு ராஜா. அவங்க கேட்டிருக்கிறது சிவப்பு ராஜா. சோ 2 சிவப்பு ராஜா தான் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜா 4ன்னு போட்டுற போறேன். ராஜால 4 இருக்காங்க, ஆனா சிவப்பு ராஜா 2, கருப்பு ராஜா 2. சோ 2. நடுவுல அல்லதுன்ற வார்த்தை இருக்கிறதுனால கூட்டல் குறி. அல்லது வந்தாலே என்ன போட சொன்னேன்? கூட்டல். கருப்பு சீட்டுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம கிட்ட மொத்தமா எத்தனை கருப்பு கலர் கார்டு இருக்கு? 26 கருப்பு கலர் கார்டு இருக்கு. சிவப்பு 26, கருப்பு 26. அப்ப 26 கருப்பு கார்டு. அப்ப எனக்கு எடுத்து கொடுத்தா 26 கருப்பு கார்டுல இருந்து எதனா எடுத்துக்கூட, இல்லைன்னா 2 சிவப்பு ராஜால இருந்து எதனா எடுத்துக்கூட. சோ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண ஆன்சர். சோ 28/52. வாய்ப்பாடுல அடிச்சா 28 7 முறை, 4வது வாய்ப்பாடுல 52 13 முறை. சோ 7/13 தான் சரியான விடையா இருக்கும். சோ டி ஆப்ஷன். ஒரு செங்கோண முக்கோணத்தின் அடிப்பக்கம் 12 சென்டிமீட்டர். ஒரு செங்கோண முக்கோணம். முதல்ல செங்கோண முக்கோணத்தை வரை. செங்கோணத்து முக்கோணத்தை வரைஞ்சிட்டேன். அடிப்பக்கம் எவ்வளோ? 12. கர்ணம் எவ்வளோ? 13. அப்படின்னா அதனுடைய பரப்பு காண்க, ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்றாங்க. நான் ஒரு செங்கோண முக்கோணத்துடைய ஏரியாவை கண்டுபிடிக்கணும்னா எனக்கு கர்ணம் தேவையில்லை. ஏன்னா ஃபார்முலா என்னன்னா பரப்பளவு ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ½ இன்டூ பேஸ் இன்டூ ஹைட். இந்த ஹைட் எனக்கு தேவை, இந்த பேஸ் எனக்கு தேவை. ஓகேவா? ஹைப்போடெனியஸ் அப்படின்னு கொடுத்தோடனே ஹெச்னு எடுத்துக்க போறேன். ஆக்சுவலா ஃபார்முலால இங்க பெர்பெண்டிகுலர் பீன்னு கொடுத்துருப்பாங்க. தட் மீன்ஸ் ஹைட்டை பீன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஏன்னா 2 ஹெச் வருது இல்ல, கர்ணம்லயும் ஹெச் இருக்கு ஹைப்போடெனியஸ். இந்த இடத்துல ஹைட்டையும் ஹெச்னு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை பெர்பெண்டிகுலர் பீன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ உனக்கு இந்த இடம் தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். அப்போ இந்த 2 டேட்டாவை வச்சு இங்க இருக்கிறவனை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் பேஸையும் ஹைட்டையும் எத்தனை வந்து மல்டிப்ளை பண்ணணும். இவன் தேவை எனக்கு ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஆனா இவன் எனக்கு தேவை கிடையாது. அப்ப இவங்க 2 பேரையும் வச்சு இந்த கண்டுபிடிக்கணும்னா இது 5 சென்டிமீட்டர். எப்படி சார் சொல்றீங்கன்னா, நான் தான் ஆல்ரெடி நிறைய முறை சொல்லிட்டேனே. என்ன சொன்னேன்? பித்தாகரஸ் தேரம் வந்துச்சுனாலே 5ம் 13ம் சேர்ந்தாதாமா 13, 5ம் 12ம் சேர்ந்தாதாமா 5ம் 12ம் சேர்ந்தாதாமா 13 நிறைய முறை சொல்லிட்டேன். சொல்லியிருக்கேன்ல, ப்ரீவியஸ் டேட்டாஸ்லாம் எடுத்து பாருங்க. 12 5 இருந்துச்சுன்னா 13, 25 5 இருந்துச்சுன்னா 25, 20 5 இருந்துச்சுன்னா 25, 4 3 இருந்துச்சுன்னா 5,
6 8 இருந்துச்சுன்னா 10 கர்ணத்தினுடைய மதிப்பு நிறைய முறை சொல்லியிருக்கேன் பாருங்க. ஸோ இப்போ அதே தான் எடுத்துட்டு போயிட்டு இவங்க 12 × 5 போட போறேன். ஸோ ஆஃப் இன்டூ 12 × 5. இந்த 12 × 5 பெருக்கிடாதீங்க. எடுத்தோடனே எல்லாரும் 12 5 பெருக்கிட்டு 60 சென்டிமீட்டர்னு யோசிக்கிறது. 60 ஆன்சர் கிடையாது. இங்க முன்னாடி எவன் இருக்கான்? ஆஃப் இருக்கான். ஸோ அடி 6 6 5 30. அப்ப 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஆன்சர். ஸோ ஏ ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் தட் கொஸ்டின். அடுத்தது அனிதா என்பவர் 15% வட்டி வீதத்தில் ரூபாய் 5000 கடனாக பெறுகிறார். அப்ப அனிதா எவ்வளவு கடனா வாங்கியிருக்காங்க? 5000 ரூபாய். எத்தனை சதவீதம்? 15% வட்டி விகிதத்துல வாங்கினா 2 வருட முடிவில் அவர் செலுத்தும் வட்டி தொகை என்ன? எவ்வளவு? 2 வருடம். அப்போ கொஸ்டின் வந்து SI is equal to PNR by 100. பிரின்சிபல் எவ்வளோ? 5000 ரூபாய். எத்தனை வருஷம் வாங்கியிருக்காங்க? 2 வருஷம். எவ்வளவு சதவீத வட்டி விகிதம்? 15. 0 00. 1.5 அப்படின்லாம் கொடுத்தாங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேம்மா, ஞாபகம் வச்சுக்கோ. 1.5 வருஷம் கொடுத்தா 1.5 போட்டு சால்வ் பண்ணு. இல்லைன்னா அதை மாதமா கன்வெர்ட் பண்ணு. 18 மாதங்கள். அப்ப கீழே எதால போட்டுக்கணும்? 12. இப்படிதான் எழுதணும். 1.5 வருடம்னா 18/12 போடணும். இங்க 2 வருடம்ன்றதால மேலேயே நிறுத்திட்டேன். மாதமா போடும்போது கீழே 12 மாசத்தால அடிக்கணும். அதெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சு நாளைக்கு நல்லா பண்ணுங்க. 00 00 கேன்சல். அப்போ 2 5 30. அப்ப 50 × 30 3 5 5 2 0 வரும். 1500 ரூபாய் வட்டி செலுத்தியிருப்பாங்க அனிதா. ஸோ டி ஆப்ஷன். அடுத்த கேள்வி, when 80 is subtracted from 80% of a number to give 80, the number is. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அதே மாதிரியான கொஸ்டின் தான். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு எண்ணினுடைய 80% இருந்து 80 கழித்தால், 80 கழித்தால்னு சொல்லியிருக்காங்க. நான் சேர்த்தால்னு சொல்லும் போது கூட்டல் போட்டேன். இப்ப கழித்தால்னு சொல்லும் போது -80 கழித்தால் முன்ன அதே எண் கிடைக்கும்னு சொல்லும் போது இங்க எக்ஸ் போட்டுக்கிட்டேன். ஆனா இப்ப அதே எண் கிடைக்கும்லாம் சொல்லல. அவன் என்ன சொன்னா, ஒரு எண்ணினுடைய 80% இருந்து 80 கழிச்சா உனக்கு என்ன கிடைக்குதா? 80 கிடைக்குதா? ஒரு எண்ணினுடைய 80% இருந்து 80 கழித்தா உனக்கு என்ன கிடைக்குது? 80 கிடைக்குது. இப்ப இதை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. முன்ன அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இதை அடிச்சு வச்சுக்கோ 4/5. ஏன்னா 20வது வாய்ப்பாட்டில் அடிச்சா இது 5 முறை, இது 4 முறை. இப்ப இதை 4x/5 -80 is equal to 80. முன்ன அந்த பக்கமும் x இருந்ததுனால கீழே இருக்கணும் 2 பக்கமும் மல்டிப்ளை பண்ண சொன்னாங்க. இப்ப அப்படிலாம் பண்ணக்கூடாது. இவனை எடுத்துட்டு முதல்ல இவனை எடுத்துட்டு இந்த பக்கம் போயிடு x கண்டுபிடிக்கிறதுக்காக. இந்த -80 அந்த பக்கம் போனா 80 + 80 பிளஸ் என்றத மாறிடுவானா? மாறட்டும். இவன் 4x/5 இங்கே இருக்கட்டும். இப்ப 80 80 கூட்டினா 160. அப்போ 4x/5. இப்ப இவனுங்களை அந்த பக்கம் எடுத்துட்டு போனா 4x is equal to 160 × 5. வகுத்தல் இருக்க 5 இந்த பக்கம் போகும்போது என்ன ஆயிடும்? பெருக்கல் ஆயிடும். இப்ப x கண்டுபிடிக்கிறதுக்கு 160 × 5 இந்த 4 பெருக்கல்ல இருக்கான். இவன் போனா என்ன ஆயிடுவான்? வகுத்தல். இப்ப இவனை அடிச்சு பாருங்க. சோ 16 4 முறை 40 × 5 200. அப்ப x இன் மதிப்பு என்ன? 200. இன்னொரு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கேள்வி 3 டேட்டா கேட்பான். 80% 80 கழித்து 80 கிடைக்கும். இல்லைன்னா 75% 75 கழித்து 75 கிடைக்கும். இல்லையா 60% 60 கழித்தால் 60 கிடைக்கும். இந்த மாதிரி 3மே ஒரே மாதிரி வந்துச்சுன்னா 60 75 80 எது வந்தாலுமே ஆன்சர் என்னதான்? 200 தான். அடுத்தது 57வது கேள்வி. எல்எம்என் போட்டுருவீங்கல்ல. ஸோ இது வந்து எழுத்து சீரியஸ் தான், லெட்டர் சீரியஸ் நீங்களே முடிச்சிருவீங்க. ஸோ பார்த்து கரெக்டாக முடிச்சு விட்டுருங்க. அடுத்தது, ஒரு செஸ் விளையாட்டு போட்டியில் 6 விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொரு ஆட்டக்காரருடனும் ஒரு முறை மட்டுமே விளையாடுகிறார் எனில் போட்டியில் எத்தனை ஆட்டங்கள் ஆடி இருப்பாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 6 விளையாட்டு வீரர்கள்னு சொல்லிட்டாங்க. அப்ப 6 விளையாட்டு வீரர்கள், நான் உங்க கூட மோதினாலும் நீ என் கூட மோதினாலும் மேட்ச் டிரா, சரியா போயிடும். நீ என் கூட மோதன கணக்கு வந்துடும், நான் உங்க கூட மோதன கணக்கு வந்துடும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுல இருந்து ஃபார்முலா என்னது? n × n-1 டிவைடட் பை 2. அப்ப 6 × 5 டிவைடட் பை 2. ஸோ ஏன்னா 6ல் n-1 5 ஏன்னா 6 விளையாட்டு வீரர்களை பத்தி பேசியிருக்காங்க. அப்ப 6 × 5 டிவைடட் பை 2. ஸோ அடிச்சா 3 3 5. ஸோ 5 ஆட்டங்கள் மட்டுமே சிறந்தது. 59வது கேள்வி. ஒரு வாத்து 2 வாத்துகளுக்கு முன்னால் உள்ளது. இது லாஸ்ட் டைம் பேசி கொஸ்டின் கூட. ஸோ ஒரு வாத்து 2 வாத்துகளுக்கு முன்னால் உள்ளது, ஒரு வாத்து 2 வாத்துகளுக்கு பின்னால் உள்ளது, ஒரு வாத்து மத்தியில் உள்ளது எனில் மொத்தம் எத்தனை வாத்துக்கள்? 3 வாத்துக்கள் தான். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. என்ன கொஸ்டின்? அடுத்தது, கடிகாரத்தில் மணி 3 என்றால் மணிமுள் மற்றும் நிமிட முள்ளுக்கு இடைப்பட்ட கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 3 மணினா 12 3. இங்க பெரிய முள் இருக்கும், இங்க சின்ன முள் இருக்கும். இடைப்பட்ட கோணம் சரியாக 90 டிகிரியில் இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ, 90 டிகிரி தான் சரியான விடை. இணைந்திருங்கள் காவலர்களை, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.